இன்றைய நிகழ்ச்சியை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள்தான். சிங்கப்பூரில் வீடு என்பதற்கு என்ன பொருள்? அது வெறுமனே தங்குமிடமா, குடும்பம் என்ற உன்னத அமைப்பு ஒன்று கூடும் மையமா, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் உழைத்ததற்கான அத்தாட்சியா, இல்லை நல்ல விலைக்கு வாங்கி நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்க்க வேண்டிய முதலீடா? இப்பொழுது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மூவரை சந்திப்போம். கணவன், மனைவி, மூன்றாம் நபர் ஒருவரும் இருக்கின்றார். அவரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்போம். எரிக் ஆங், வயது 50. இப்போது இவருக்கு நிரந்தர வேலை என்று எதுவும் கிடையாது. அவ்வப்போது கிடைக்கும் வேலைகளை நம்பிதான் அவரது வருமானம். ஆதலால் அது அதிகம் இல்லை என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் எப்போதுமே இப்படி இருந்ததில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொத்து முகவர். வீடுகளை வாங்க விற்க என்று சுறுசுறுப்பாக இருந்த மனிதர்தான் எரிக் ஆங். இந்த வழக்கில் 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு கணவனும் மனைவியும் பாதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் இந்த வழக்கில் என்னென்னா, அந்த மனைவிக்கும் இந்த பாதிக்கப்பட்டவருக்கும் ரகசியமான உறவு இருந்திருக்கு. அது அது கணவருக்கு தெரியாது. அவர் கடைசி வரைக்கும் தெரிஞ்சா தெரியலான்னு நமக்கும் தெரியாது. ஏன்னா இன்றைய வரைக்கும் அந்த கணவனை மனைவியாக இருக்கிறாங்களான்னு கூட கோர்ட் பத்திரத்தில் ஒன்றும் இல்லை. இவர் திருமதி எரிக் ஆங். பெயர் ஃபெலிஷியா டே. வயது 49. திருமணமாகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். ஃபெலிஷியா டே இல்லத்தரசி. வெளியே சென்று வேலை செய்யாதவர். Yeah. 2010ஆம் ஆண்டு இவர் ஒரு நபரை சந்திக்கின்றார். அவர்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த 3ஆம் நபர். பெயர் டேவிட் டான். வயது 48. ஆரம்பத்தில் இவர்கள் நல்ல நண்பர்கள். உரையாடல்களும் சந்திப்புகளும் கால ஓட்டத்தில் இவர்களை காதலர்களாக மாற்றியது. ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பினார்கள். காதலர்கள் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். இது எரிக் ஆங் என்ற ஃபெலிஷியாவின் கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது. எரிக் ஆங் தந்த வாக்குமூலத்தில் அவருக்கு டேவிட் அன்னை தெரியும் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் தன் மனைவியின் காதலர் என்பது அவருக்கு தெரியாது என்பதுதான் அவர் தந்த வாக்குமூலம். அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்றே அவர் நினைத்தார். நம்ம தெரிஞ்சவர்கள்ட்ட பேசுகிறதும் தெரியாதவர்கள்ட்ட பேசுகிறதும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களை எனக்கு தெரியும்னு வச்சுங்களேன், ரொம்ப நாளாக தெரியும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் நம்பிடுவேன். தெரியாத எதாவது சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அந்த ட்ரஸ்ட் இது இருக்குது. அது இந்த இடத்துல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அது மாத்திரம் இந்த இதில் அளவுக்கு அதிகமான நட்பு இதில் அந்த பாதிக்கப்பட்டவருக்கும் ஏமாற்றுவர் அல்ல ஒரு ஆள், அதாவது அவரோட மனைவி, அவருக்கும் பாதிக்கப்பட்டவரும் தவறான உறவு இருந்திருக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சில வழக்கில் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப படித்தவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அதிக ஆசை. ஈஸியாக எளிதாக பணம் கிடைக்க நினைக்கிறாங்களே, அவங்க தான் முக்கால்வாசி ஏமாறவங்கெல்லாம். அதே நேரத்தில் இங்கே அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நீ 1.7 மில்லியன் உனக்கு இந்த இதிலேருந்து கிடைக்கும். இந்த ஆசை தான், ஆசையோட சேர்த்து இந்த உறவு நட்பு எல்லாம் சேர்த்து சரி பண்ணிட்டு இந்த இடத்துல சிக்கலான உறவு. ஃபெலிஷியாவின் வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருப்பதை எரிக் ஆங் அறியவில்லை. டேவிட் டான் தன் மனைவியின் நண்பர். அவரை முழுமையாக நம்பும் நெருங்கிய நண்பர். இந்த நட்பில் என்ன பிரச்சனை இருக்கப் போகின்றது? ஆகையால் இது எரிக் ஆங்கை உறுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன் மனைவிக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கத்தில் எரிக் ஆங் தனக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பை பார்த்தார். ஒரு திட்டம் உருவானது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் அதற்கு தன்னுடைய மனைவியின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவைப்படும். I was thinking about going back to property. I think it's good. I think property market is actually booming right now. முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்கேம், இந்த மணி லாண்ட்ரிங் அந்த அளவுக்கு நடந்ததில்லை. பட் இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் ஆஃப்
நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. இட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ a lot of disputes is happening in the banks. So இப்போ வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும், ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் to make sure that everything is right. இல்லைன்னா நாங்கள் bankers we will be questioned by MAS. You know your best friend Tan? Yeah. The one who like to invest money here and there one. He will sure sign, definitely, if you tell him. அற்புதமான திட்டம். ஒரு சிறிய முதலீடு, நினைத்து பார்க்க முடியாத லாபம், அதுவும் பணம் போட்டதிலிருந்து 3 மாதத்தில். ஏரிகாங் மனைவி ஃபெலிஷியாவிடம் திட்டத்தை சொன்னார். He's your best friend. Dear, don't worry. I love you, dear. அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் தன் மனைவி இதற்கு சம்மதிப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து குறிவைத்தது ஃபெலிஷியாவின் காதலன் டேவிட் டன்னை. டேவிட் தன் மனைவியின் காதலர் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அல்லவா? சிங்கப்பூரில் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏறி போய் எல்லாம் விலையாக இருக்குது. ஸோ வீடு வாங்கிறது வந்து பிக் டிக்கெட் ஐட்டம், சின்ன வேலை இல்லை, வாங்கிட்டு மறந்துடலாம் அந்த மாதிரி ஒரு பேனா வாங்கிட்டு போடுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம ஒழுங்காக நம்மளோட டியூ டிலிஜென்ஸ் செஞ்சு தான் வாங்கணும். என்ன கேட்டால் இஃப் யூ ஆர் பையிங் அ ப்ராப்பர்ட்டி உங்களோட ஃபைனான்ஷியல்ஸை முதல் செக் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி வேலிட்டானு பார்க்கணும், அது ரீசேலாக ப்ராஜெக்டாக டிஓபி அதெல்லாம் பார்க்கணும். புது ப்ராஜெக்டாக இருந்தால் டெவலப்பர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம். இப்போ டென்யூர் கேட்கலாம், என்ன சைஸு, என்னென்ன வரும். நியூ ப்ராஜெக்ட்ஸில் சிலது வரும், சில வராது. ரீசேல்னால் தென் இஃப் யூ ஹேவ் அன் ஏஜென்ட் மூலயமா நீங்கள் வந்து கொஞ்சம் செக்ஸும் செஞ்சுக்கலாம். எமரால்ட் சாலையில் எழுப்பப்பட்ட தனியார் வீடுகள், அவற்றில் எஞ்சியிருக்கும் விற்காத வீடுகளை இப்பொழுது அந்த வீடுகளை கட்டிய நிறுவனம் ஃபெலிஷியாவின் கணவர் ஏரிக் போன்ற சொத்து முகவர்களுக்கு மிக மிக குறைந்த விலையில் தரப்போகின்றது. I can get all the documents as legit. Don't worry. You just need to talk to him because he will definitely listen to you. End of the day, we will return him back the money. இப்படி பல வீடுகளை தன்னால் டேவிட்டுக்கு பெற்றுத்தர முடியும். அதற்கு ஒரு சிறு வைப்பு தொகையை மட்டும் தந்தால் போதும். கட்டிடம் எழும்பியதும் அந்த வீடுகளை விற்று உடனே லாபம் பார்த்து விடலாம் என்று டேவிட் தன்னை உற்சாகப்படுத்தினார் ஃபெலிஷியா. This is beautiful. Shall we invest in this? Then take all the 7. Really? All 7? Yes. Yes. Thank you. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 7 தடவை இந்த பாதிக்கப்பட்டவர் பணத்தை எடுத்து வங்கியில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன் 7 சார்ஜ் போடலைன்னு கேள்வி வரும். அதுக்கு காரணம் ஒரே காரணம் தான். அது வந்து அரசாங்க தரப்பு வக்கீல்கள் டிசைட் பண்ண வேண்டியது, தீர்மானிக்க முடிய வேண்டியது. அவங்களுக்கு ஃபுல் 100% அத்தாரிட்டி, அவங்க ப்ரெரோகேட்டிவ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க 7 வாட்டி போடுறதோ 1 வாட்டி போடுறதோ அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த இதில் அவங்க 7 வாட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பேங்க்கில் வந்து யூஸ்வலி 6 month ஒன்ஸ் பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ் அண்ட் அந்த அக்கௌண்ட்டில் நடந்திருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு அது ப்ராம்ப்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். லைக் சடன்லி ஒரு ஹியூஜ் லம்சம் வருது வித் ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பிக் லம்சம் அக்கௌண்ட்லேருந்து வெளியே போகுது. பட் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணும்போது அந்த கிளையண்ட்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக் எங்களுக்கு. ஸோ அது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் நாங்கள் பண்ணலாம். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விற்கிறதுக்கு தான் ஏஜென்ட் தேவை, வாங்கிறதுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விற்கிறதுக்கும் சரி வாங்கிறதுக்கும் சரி, ப்ளீஸ் யூஸ் யோர் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் யோர் ஏஜென்ட் வில் நோ வுட் ஹவ் கிளியர்ட் யூ in a few areas. For example, அவங்க வந்து உங்களோட ஹெச்டிபின்னு பார்த்தா உங்களுக்கு ஹெச்எஃப்இ செஞ்சு கொடுத்துருப்பாங்க. or would have asked you to do உங்களுக்கு என்னென்ன வாங்க முடியும், அந்த ஃபைனான்ஷியல்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ our side
we will work together with the bankers and the bankers will tell us, okay, person A இப்படி தான் வாங்க முடியும், இவ்வளோ தான் வாங்க முடியும், அவங்களுக்கு வந்து இதுதான் அளவு, person B இதுக்கு மேலேயே வாங்கலாம். And we will also know that அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா. The bankers will tell us. They won't give us full details, but they will tell us yes, no, can go, cannot go. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. He bought not only one, but he bought 7. 7? How do you make it buy 7? பழைய ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா இன்லீஸில் கண்டுபிடிச்சிடலாம். பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா வந்து இப்போது ரெகுலேஷன் சிங்கப்பூரில் நல்லா இருக்கிறனால டெவலப்பர்ஸ்கிட்டே வந்து நம்ம டைரெக்டாக கேட்டுப்போம். ஏஜென்ட்ஸ்லாம் இப்போல்லாம் லைசன்ஸ் இருக்கிறனால வந்து அவங்களும் வந்து ஒழுங்கான ரெப்ரசன்டேஷன் செய்யணும். அது மீறி திருப்பி நீங்கள் வந்து அதெல்லாம் மீறி அதான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரலைன்னா வச்சிங்களேன், நீங்கள் வந்து பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டினா 5% டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க. அதுக்கு பிறகு வந்து 14 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கன்வென்சிங் லாயரை நீங்கள் எடுத்தாகணும். அவங்களோட வேலை என்னென்னா என்கம்பரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. என்கம்பரன்சஸ்ஸு இந்த மாதிரி சர்ச்னால் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும். வேறு என்ன சைஸு, கரெக்டான சைஸு, வேறு என்ன விஷயம், அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து யாராவது வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கேவியட் போட்டு சூ பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக வந்து அந்த லாயர், கன்வென்ஷன் லாயர் அவங்களோட டியூட்டி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. இப்போ சிங்கப்பூர் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா வந்து கொஞ்சம் சேஃப் ஆயிடுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபின்ட்டு ஆப்ஷன் டு பர்ச்சேஸ், அதை ஆரஞ்ச் டீன்ற கம்பெனியோட பழைய பத்திரங்களை போட்டு அதை நிரப்பி கொடுத்துருக்காங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அந்த வழக்கிலேயே அவங்களே அதுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி டிரான்சாக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிளியர் கட். You read all this video, right? Yeah, I don't need to read it here. Okay, Say. அவங்க அக்கௌண்ட்டில் போடுற பணத்துக்கு நாங்கள் கொஷின் பண்ணும்போது அவங்களால சரியாக காரணங்கள் கொடுக்க முடியாது. அதாவது சில காரணங்கள் சொல்லுவாங்கன்னா, நான் முன்னாடி இது சேஃப் பாக்ஸில் வச்சுருந்தேன், அதுக்கு வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கிடையாது, இல்லைன்னா பூர்வ சொத்து அது ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாதப்போ அதை எங்களால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் கேஷாக வந்து கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதை பேங்க் அக்செப்ட் பண்ணிக்காது. கவுண்டர்லேயே அப்ஃப்ரண்ட் நாங்கள் நிப்பாட்டிடுவோம். ஈவன் அவங்க பின்னாடி போய் ஏடிஎம்மில் டெபாசிட்ஸ் பண்ணால் கூட அது எங்களுக்கு ஆக்சுவலி ப்ராம்ப்ட் ஆகும். How much cash are we going to get? About 200 plus. Wow, that's excellent, dear. ப்ராஜெக்ட் டிஓபி கிடைக்கிறது வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, சில டைம் 3 வருஷம் ஆகுது. ஓகே, முந்தி வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து 3 வருஷத்துலேயே வந்து நீங்கள் விற்றானா, இன்னொரு ஆளுக்கு விற்றானா நீங்கள் வந்து அந்த டேக்ஸை கட்ட தேவையில்ல. அது இப்போ லேட்லி இப்போ மாற்றிருக்காங்க. லாஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் 3 வருஷம் தாண்டி போகுது. ஸோ அப்போ நீங்கள் அது வாங்கும் போது நீங்கள் வந்து பேப்பரை மட்டும் தானே பார்க்குறீங்க, அந்த டெவலப்மெண்ட் பார்க்க மாட்டிங்களே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் ஏஜென்ட் வச்சுட்டு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து அதே மாதிரி தான் ஓடிபி கொடுப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் கட்டுறீங்க. நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து இந்த ஏஜென்ட் வந்து முந்தியோட டாக்குமெண்டேஷன் அது வாங்கின முந்தி ஆள் அதை காட்டணும். அதே டைம் வந்து அகெயின் சேஃப் கார்டுக்காக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லாயர் தான், அதே கன்வென்சிங் லாயர் தான். அவங்க செக் பண்ணிவிட்டு இது ப்ராஜெக்ட் வந்து மெய்யா, இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி இருக்கா, இவ்வளோ கட்டியிருக்காங்க, நீங்கள் என்ன கட்டணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த காதலரை ஏமாத்துற மாதிரி தெரியுது என் பார்க்கறதுக்கு. No, he's calling me again. Tell him lah, we could pay him later. Come on, pick up. Of course he's asking back, where is his money? Just tell him, say the investment is still there. Do you want us to go to jail? Okay, never mind. You go prepare IOU. I'll sign and agree to him. அந்த கணவர் வந்து ஒரு காலத்தில் அவர் ஒரு வீட்டு முகவராக இருந்திருக்கலாம், தற்போதைக்கு அவர் இல்லை. ஆனால் அந்த தைரியத்துலேயும் அந்த நாலேஜ்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அவர் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓடிபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காதலர் சரி இவங்க தெரிஞ்சவங்க தான் நம்பிக்கையில் கொடுத்துட்டாரு.
நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. ஃபெலிஷியா சொன்னது போல் 3 மாதத்தில் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. ஏதோ ஒன்று சரியாக இல்லை. காதலிதான், இருந்தாலும் கொடுத்த தொகை பெரிய தொகையாயிற்றே, என்ன செய்வது என்று கைகளை பிசைந்து கொண்டிருந்த டேவிட் ஒரு கட்டத்தில் ஃபெலிஷியாவை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். I given too much, too long of a time. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு காரணங்களை கொடுத்தார் ஃபெலிஷியா. டேவிட் பணத்தை பற்றி பேசினாலே அவர் கோபமடைகிறார். அவர்களுக்குள் இருந்த உறவு கசக்க ஆரம்பித்தது. இப்பொழுதெல்லாம் தொலைபேசியில் அழைத்தால் கூட டேவிட்டால் ஃபெலிஷியாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னதான் நடக்கின்றது? இறுதியாக நேருக்கு நேர் சந்தித்த போது பிரிந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். I don't want money to be the reason that we break up. தன் நேர்மையை நிரூபிக்க ஃபெலிஷியா, நீ கொடுத்த தொகைக்கு ஒரு கடன் பத்திரத்தை தயாரித்து கொடு, அதில் என் கணவர் ஆரிகாங்கை கையெழுத்து போட சொல்கின்றேன் என்றார். ஒரே வினாடியில் முதலீடு கடனானது. இந்த வழக்கில் மிஸ்டர் டேவிட் தான் கிட்டத்தட்ட 220,000 சிங் டாலர்ஸ் இழந்திருக்காரு. ஒரு தடவையும் மணி வெளியாகும் போது ஒரு 30,000 to 40,000 சிங் டாலர்ஸ் வெளியாகிருக்கு. அது வந்து நாங்கள் ஆக்சுவலி கொஷின் பண்ணியிருப்போம் எதுக்காக போகுதுன்னு. சில கிளையண்ட்ஸால் கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஜஸ்ட் எமர்ஜென்சி, அர்ஜென்ட், பர்சனல் ஒரு போரோயிங் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. அதாவது இன்கான்சிஸ்டண்ட்டாக அவங்களால ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஒரு பணம் வெளியாகுதுன்னா உங்கள் அக்கௌண்ட்டேருந்து உங்களால் அது கரெக்டாக சொல்ல முடியணும் இன் ரைட்டிங் எதனால் அது போகுதுன்னு. ஸோ அது வேலிடாக எங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியணும். 7 வீடுகள், ஒரு காதல் மயக்கம், ஒரு நம்பிக்கை, சரியான நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஏமாந்துட்டாங்களா கடைசியில். ஸோ நம்ம வந்து இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம். இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை போய் பார்க்கலாம், டெவலப்பருக்கு ஃபோன் அடிக்கலாம், ஆன்லைன்லேயும் ஹெச்டிபியில் போய் பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கா, பொய் சொல்கிறாங்களா, வருதா, அவங்கள ஹெச்டிபி ஃபோன் அடித்தும் கேட்கலாம். எதுவுமே இப்போ செய்யாததுனால தான் அந்த காதல் மயக்கத்துலேயும் நம்பிக்கையிலும் சரி பரவாயில்ல அவங்க கேட்குறாங்க கொடுத்துருவோம், இது ஏதோ ஒரு உண்மையான கேஸ் மாதிரி தெரியுது, உண்மையான ட்ரான்சாக்ஷன் மாதிரி தெரியுதுன்னு பேப்பர் ஒர்க். அடுத்து அந்த ஓடிபி கூட அவங்க வந்து எங்கேருந்தோ எடுத்த ஒரு ஓடிபி எங்களுக்கெல்லாம் ஏஜென்சி மூலியமாக இப்போ நாங்களாம் ஒரு கேஸ் செய்கிறோம், ஒரு ட்ரான்சாக்ஷன்னா ஒரு நியூ கேஸ்னால் நம்மளோட கம்பெனி, இப்போ நான் எஸ்ஆர்ஐலேருந்து வரேன், அவங்க சொந்தமாக அவங்களோட பேப்பர் ஒர்க் கொடுப்பாங்க. அங்கே பேப்பர் ஒர்க் இருக்குது, விச் நம்ம வந்து அவங்களோட பேப்பர் ஒர்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓடிபியில் சீரியல் நம்பர் இருக்காது, ஹெச்டிபி ஓடிபியில் தான் சீரியல் நம்பர் இருக்கும், ப்ரைவேட்டுக்கு இல்லை. எமரால்ட் ஹில் ரெசிடென்சஸ் என்ற அந்த கட்டிடத்தில் உபரியாக விற்கப்படாத வீடுகள் என்று எதுவுமே இல்லை. அவரிடம் இருந்த ஆவணங்களை காட்டினார். ஃபெலிஷியா தன்னிடம் தந்து கையெழுத்து வாங்கியது போலியாக தயாரிக்கப்பட்ட பத்திரங்கள் என்பது டேவிட்டுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. And now I'm left broke with nothing. Done. அவரது அடுத்த நிறுத்தம் ஒரு காவல் நிலையம். போலீசிடம் புகார் தந்தார் டேவிட். இந்த வழக்கில் எந்த வழக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா காசு முக்கால்வாசி போகிறது அதிக ஆசை, பேராசை. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த மாதிரி பேங்க் வந்து போனோம்னா 0.0% தான் கொடுக்குறாங்க. இவன் வந்து சொன்னான்னா 10% உனக்கு வட்டி கிடைக்குன்னு சொன்னாங்கன்னா, 10% கிடைக்குது, நிறையா காசை போட்டாங்கன்னா காசு போகிறதுக்கு சிறந்த வழி அதுதான். பேராசை பெருநஷ்டம்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப உண்மை. இந்த மாதிரி ஏமாற்று வழக்குகளில் அதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பணம் வீணாகிறத தவிர்க்கலாம், ஏமாற்றங்களையும் தவிர்க்கலாம். இப்போது ப்ராஜெக்டை வந்து ஓடிபி நம்ம கொடுக்குறாங்க. அந்த ஓடிபியில் வந்து இப்போ சீரியல் நம்பர்லாம் இல்லை. ஸோ இல்லாதனால வந்து இப்போ இருக்கிற அந்த கேஸ் மாதிரி இல்லாத ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இருக்கிற மாதிரி காட்டி விட்டு அந்த ஓடிபிலாம் காட்டுறாங்க. அதில் வந்து ஆளுங்க நம்பர் இருக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கு மேலே எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து 2025 பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கன்வென்சிங் இதுக்கு செய்கிறதுக்காக டேபிள் பண்ணி இந்த வருஷம் அநேகமாக இந்த 2026 வந்து மிட் ஜூனோ அதுக்கு அரௌண்ட் அந்த டைமில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க இந்த கன்வென்சிங்கை. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஓடிபி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி ஹெச்டிபிக்கு இருக்குது, அவங்க தனியாக இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு செய்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் நீதிபதி வந்து 2,10,000 வெளியே கட்ட சொல்லியிருக்காரு. அந்த காசு கட்ட தவறினால் 105 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது திருப்பி இவர் கட்டுவார்ன்றது சந்தேகம்தான்.
அதனால் இவங்களுக்கு ஒரே வழி ஒரு சிவில் வழக்கு எடுத்து அந்த காசை திருப்பி பெற முயற்சிக்கலாம். இந்த வழக்கில் யார் யாரை எவ்வாறு ஏமாற்றினார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இல்லாத வீடுகளை மலிவாக கிடைக்கும் என்று நம்ப வைத்து போலி பத்திரங்களை தயார் செய்து டேவிட் டான் என்ற மனிதரை ஏரிகாங் ஃபெலிஷியாட்டே தம்பதிகள் ஏமாற்றியது ஒன்று. அதேவேளையில் டேவிட் டான் என்ற தனது காதலரை எங்களுக்குள் இருப்பது வெறும் நட்பு என்று கணவனை ஏமாற்றியிருக்கின்றார் ஃபெலிஷியாட்டே. அடிப்படையில் இந்த வழக்கில் ஒருவர் மீது இன்னொருவர் வைத்திருந்த நம்பிக்கை மிக மிக முக்கியமான அம்சம். நண்பர்கள், காதலர்கள், தம்பதியினர் இவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்புவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை சிலர் பயன்படுத்தி லாபமடைய நினைக்கின்றார்கள் என்பதுதான் இந்த வழக்கில் நாம் எதிர்கொள்ளும் கவன எச்சரிக்கை.